Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 2 Complex Numbers Example 2.22 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the modulus and principal argument of the following complex number. ஸோ கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இது எப்பவும் போல் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறது அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ன்றது பேஜ் நம்பர் 76ல் பேஜ் நம்பர் 76ல் நமக்கு டேப்லோ காலம் மாதிரி கீழே பாக்ஸ் போட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ மட்டும் இதில் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். tan இன்வர்ஸ் வச்சுட்டு எந்த குவாட்ரண்ட்டில் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதோ அதை வச்சு ஆர்குமெண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் வேல்யூ மாறும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் வர மாதிரி 4மே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், √3 + i. ஃபர்ஸ்ட் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் கிவன் √3 + i. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் √3 + i. மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? √3 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3 1 ஸ்கொயர் 1 which is equal to √4. √4ஓட வேல்யூ 2. இப்போ மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மாடுலஸ் ஆஃப் √3 + i is equal to 2. அடுத்தது வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஆல்ஃபா வேல்யூ வேணும். √3 + iன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ z is equal to கம்பேர் பண்ணால் x + iy. ஏன் இது எழுதுறேன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y/xன்னு அர்த்தம். இப்போ இந்த xy வேணும்ல, அது கம்பேர் பண்ணுறதுக்கு தான் எழுதியிருக்கேன். that is equal to tan inverse of 1/√3. tan டேபிளில் 1/√3 எப்போ வரும்னா 30 டிகிரியில். கரெக்டாக 30 டிகிரி எப்படி எழுதுவோம்னா π/6. therefore alpha is equal to π/6. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இப்போ கொடுத்துருக்க வேல்யூ ரியலும் ப்ளஸ் இமேஜினரி ப்ளஸ். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும் இல்லையா? சின்ஸ் the complex number lies in first quadrant. first quadrantல வரனால theta principal argument theta is equal to alpha. therefore theta is equal to π/6. இதான் principal argument ஓட வேல்யூ. எழுதிக்கலாமா? principal argument is equal to π/6. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் -√3 + i. ஸோ சேம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் கிவன் முதல்ல எழுதிடலாம். -√3 + i. ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். √(-√3 + i. இது வேல்யூ கண்டுபிடிக்கலாம். -√3 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ √3 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் நான் எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். √3 + 1 which is equal to √4, that is equal to 2. ஸோ மாடுலஸோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் -√3 + i ஓட வேல்யூ என்னது? 2. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x + iy is equal to z. ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா is equal to tan inverse of modulus of y/x. கிளியர்? நெக்ஸ்ட் லைனில் ஆல்ஃபா is equal to tan inverse of y இருக்கிற இடத்துல 1, x இருக்கிற இடத்துல -√3. பட் இது மாடுலஸ்குள்ளே இருக்கிறனால இதை நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் இல்லையா? ஆல்ஃபா is equal to tan inverse of 1/√3. மாடுலஸ் இருக்கனால மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். ஆல்ரெடி tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ஃபா is equal to π/6. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம கொடுத்துருக்கிறது -√3 + i. ஸோ இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் மைனஸ். -√3 + i வந்து செகண்ட் குவாட்ரண்ட் ஓடுது இல்லையா? இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் ரியல் நம்பர் மைனஸில், அப்புறம் இமேஜ் நம்பர் ப்ளஸில் வருது. இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் பிரின்சிபல் ஆக்சஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுதான். சின்ஸ் the complex number lies in
second quadrant theta is equal to pi minus alpha. Clear? இப்போ pi minus alpha ஓட value pi by 6. So pi into 6 minus pi 5 pi by 6 இதான் principal argument ஓட value. எழுதிக்கலாமா? Principal argument is equal to 5 pi by 6. அடுத்த question பார்க்கலாமா? Third subdivision பாருங்க, minus root 3 minus I. First இதோட modulus கண்டுபிடிச்சிடலாம். Modulus is equal to minus root 3 minus I. Modulus எப்படி கண்டுபிடிப்போம்? Root of minus root 3 whole square plus minus 1 whole square. Root of square root cancel ஆயிடும். minus into minus plus ன்னு மாறிடும். அப்போ 3 plus 1. இது root of 4 ன்னு மாறும். Therefore modulus is equal to 2. Modulus value 2. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது alpha value கண்டுபிடிக்கணும். Therefore z is equal to x plus iy. Alpha is equal to tan inverse modulus y by x. Alpha is equal to tan inverse of modulus of y இருக்கிற இடத்துல minus 1, x இருக்கிற இடத்துல minus root 3 இல்லையா? ரியல் நம்பர் மேலே வந்து இமேஜினரி நம்பர். ஸோ மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ tan inverse of 1 by root 3 ஆல்ஃபாவோட வேல்யூ pi by 6 இல்லையா? இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? தேர்ட் குவாட்ரண்ட். ஏன்னா இங்கே தான் ரெண்டுமே மைனஸில் வரும் இல்லையா? ரியலும் இமேஜினரியும் மைனஸில் வந்தால் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ அதை எழுதிக்கலாம். சின்ஸ் the complex number lies in third quadrant, theta is equal to alpha minus pi. இப்போ alpha ஓட value pi by 6 minus ஒரு pi. 6 ones are 6. 1 minus 6 minus 5 pi. பெரிய நம்பருக்கு மைனஸ் வரும் இல்லையா? minus 5 pi by 6. இதான் theta ஓட வேல்யூ. இப்போ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எழுதிடலாம். Therefore the principal argument is theta is equal to minus 5 pi by 6. Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். Next question, root 3 minus I, last one. சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். மாடுலஸ் is equal to root 3 minus I. மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? மாடுலஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். root of root 3 whole square plus minus 1 whole square. So next line square root cancel ஆகிட்டு 3 plus 1 which is equal to 4. root 4 ஓட வேல்யூ 2. இது மாடுலஸ் ஓட வேல்யூ. அடுத்தது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். z is equal to x plus iy. அப்போ alpha is equal to tan inverse of modulus y by x. That is equal to tan inverse of minus 1 by root 3. மாடுலஸில் இருக்கிறனால இதை நம்ம பாசிட்டிவாகவே கன்சிடர் பண்ணலாம். 1 by root 3. இப்போ tan inverse ஓட வேல்யூ எப்படி எழுதி? tan inverse of 1 by root 3 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். pi by 6 இதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது அதான் பார்க்கணும். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வருது அப்புறம் மைனஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸ். ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் மைனஸ் வரனால இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. சின்ஸ் the complex number lies in fourth quadrant, the principal argument theta is equal to minus alpha. Theta is equal to minus pi by 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.